பொதுவா ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லும்போது மினிமம் ஒரு மணி நேரமாவது இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லோருடைய கருத்து. இந்த ஆர்ப்பாட்டம் விஜய் அவர்கள் செய்கிறாரு, தமிழக வெற்றி கழகம். ஸோ என்ன மாதிரியான ஸ்பீச்சை கொடுக்க போறாரு, எப்படி தமிழ்நாட்டை யோசிக்க வைக்க போறாரு அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இருந்துச்சு. ஏன்னா அவர் அரசியல் கட்சி தொடங்கி 16 மாதங்களுக்கு பிறகு அவர் பங்கு பெறும் முதல் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு ஏகப்பட்ட கெடுபிடிகள் விதிக்கப்படும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஏன்னா ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது பில்ட் ஆயிட்டு இருக்கு. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பலருடைய மனதில் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்க கொடுத்த நீதியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இல்லாட்டி பட்டாவா இருக்கட்டும், இது எல்லாமே வெறும் ஏமாற்று தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்கள் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமாரை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்துல விஜய் அவர்கள் 2 நிமிடங்கள் 36 வினாடிகள் இல்லாட்டி ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே அவருடைய ஸ்பீச்சை முடிச்சிட்டாரு. அப்படி ஸ்பீச்சை முடிச்சது மட்டும் இல்லாம இந்த ஆர்ப்பாட்டம் வெறும் 26 நிமிடங்கள் மட்டும்தான் நடந்தது அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இங்கே வைக்கப்படுது. இந்த கேள்விக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டாலும் விஜய் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த கேள்வியில நிறைய தொண்டர்கள் அவங்களுடைய பதிலை சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். இது பாண்டா 7 கலர் நைட் லேம்ப், இது ஸ்லீப்பிங் பாண்டா, இது டக் நைட் லேம்ப், இது ரேபிட் நைட் லேம்ப். இது நைட் லேம்பா இல்லாட்டி கிஃப்டா குழந்தைகளுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனியனா எப்பவுமே இருக்கும். தட்ட 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 7 கலரில் லைட் மாறி மாறி எரிஞ்சிட்டே இருக்கும். அதே நேரத்தில் 30 மினிட்ஸ் உங்களால் டைமரும் செட் பண்ண முடியும். 1 400 500 வித்துட்டு இருக்காங்க. ஆனால் கிட்ஸ் பெஸ்டி கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு ஆஃபரை கொடுத்துருக்கோம். 2 இதுக்கான காம்பினேஷன் எல்லாமே kidsbestie.comல இருக்கு. 2 வாங்கினீங்கன்னா 549. வெறும் 549க்கு 2 நைட் லேம்ப், அதுவும் ரீசார்ஜபிள், கம்ப்ளீட்டான செம குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சீக்கிரமா வாங்கிக்கோங்க. கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஆர்ப்பாட்டம். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடைபெறவில்லை. டோட்டலா 24 லாக்அப் டெத் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்ப இந்த 24 நபர்கள் அந்த லாக்அப் டெத்தில் உட்பட்ட அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு சாரிமா அப்படின்னு மட்டும் ஒருத்தர் சொல்றாரு. நம்முடைய முதலமைச்சர் சொல்றாரு, நீங்க ஒருத்தருக்கு சாரி கேட்டுட்டீங்க, இங்க இருக்கக்கூடிய 24 நபர்களுக்கு நீங்க சாரிமா கேட்பீங்களா? கேட்டுருங்க முதலமைச்சர் அவர்களே, கேட்டுருங்க சார். அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான இழப்பீடு எல்லாத்தையும் கொடுத்துருங்க சார். அப்படி கொடுக்கலனா மக்களுடன் மக்களாக நாங்கள் நின்று அந்த இழப்பீடை வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஜஸ்ட் ஒரு வார்னிங் தான். இந்த ஒரு வார்னிங்கை அப்படியே பரந்தூர் வார்னிங் கூட ஒரு கம்பேர் பண்ணுங்களேன். நீங்க பரந்தூர் மக்களை போய் பார்க்க வேண்டும், அப்படி பார்த்து இங்கே விமான நிலையம் வராது அப்படிங்கிற உறுதியை கொடுக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நான் மக்களை கூப்பிட்டுட்டு தலைமைச் செயலாளர் முன்னாடி நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அது ஒரு மிரட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். அதே மாதிரியான ஒரு மிரட்டல் தான் நான் மக்களுடன் மக்களாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் டைலாகா மட்டும்தான் இருக்கு. நேரடியா லைவா இல்ல மக்கள் மத்தியில ஒரு பெரிய பேசு பொருளா விஜய் அவர்கள் என்ன செய்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு 16 மாதங்களுக்கு பிறகு அவர் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாரு அப்படின்னா தமிழ்நாடு அதை பற்றி பேசியிருக்க வேண்டும், எல்லாரும் அதை பற்றி பேசியிருக்க வேண்டும். ஆனா அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகம் உணருமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. வெறும் 3 நிமிடங்கள் மட்டுமே பேசக்கூடிய ஒரு தலைவர் மீதம் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து 26 நிமிடங்கள் மட்டுமே பேசுறாரு. அதுல ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒவ்வொரு அரசு கொலைக்கும் நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உளறல் வேற இப்படின்னு சொல்ற பல விஷயங்கள் இன்னைக்கு அது ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்கு. பல ஊடகங்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்களிடம் அப்படியே கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன வெறும் 36 நிமிடங்கள் தானே, 26 நிமிடங்கள் தானே ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு, யார் சொன்னா 1 மணி நேரம் அந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்தின அந்த குரூப் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அது வேற யாருமே இல்லை, கருணாநிதி குரூப் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லும்போது காலையில சாப்பிட்டுட்டு அப்படியே ஏசி பின்னாடி ஏர் கூலர்லாம் இருக்கு, நடுவில் படுத்திருக்காரு, அந்த பக்கம் ஒரு அம்மா இந்த பக்கம் இன்னொரு அம்மா அப்படின்னு சொல்லி அது அடுத்ததான் மதியத்துக்குள்ள அந்த உண்ணாவிரதம் முடிந்த கதை எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ திமுக காரங்க அப்படி சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி ராஜ்மோகன் அவர்கள் கேட்கிறார். அது மட்டும் கேட்டது இல்லாம, எங்க விஜய் அவர்கள் வராரு, தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும், விஜய் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தா இங்க கூட்டம் கூடிரும், அவங்களை கட்டுப்படுத்துறதே எங்களுக்கு ஒரு பெரிய வேலையா மாறிடும் அப்படின்னு சொன்னீங்களே, கூட்டம் என்ன இவ்வளவுதான் கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு ராஜ்மோகன், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் கோப்பாச்சே என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த வேலையை மாநகர காவல்துறையை செஞ்சுட்டாங்க. எஸ், ஏகப்பட்ட இடத்துல
தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க அந்த மாநாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா வெளி மாவட்டத்தை சார்ந்தவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை தடுத்து நிறுத்தி அப்படியே அனுப்பி விட்டுட்டாங்க, கொஞ்சம் பேரை கைது பண்ணாங்க அப்படிங்கிற பல செய்திகளை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல 18 கண்டிஷனுக்கு நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், கையெழுத்து போட்டிருக்கோம். 1 மணி நேரம் தான் இந்த மாநாடு நடக்கும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்கோம். இந்த மாநாடு தொடங்க வேண்டிய நேரத்தில் தொடங்க விடாமல் பலவிதமான இடையூறுகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தாவேகா சார்பில் அங்க ஒரு விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் மக்கள் இதை பேசு பொருளா மாத்துவாங்க, இது உங்களுடைய அரசியல் கட்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது தெரிந்தும் வெறும் 3 நிமிடங்கள் மட்டுமே, 3 நிமிடத்துக்கும் குறைவாக மட்டுமே விஜய் அவர்கள் பேசியது அப்படிங்கிறது தான் இங்க பெரிய விஷயம். விஜய் அவர்களை தவிர வேற யாருமே அதிகமா ஃபெமிலியர் கிடையாது ஃபேஸஸ். அதை ஃபெமிலியர் பண்ணி எடுக்கணும், மக்கள் மத்தியில் நீங்கள் பேசுறது எல்லாம் நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு சல்மா அவர்கள், ஏங்க பலான கதை எழுதின அந்த சல்மா அவர்கள் கூட இன்னைக்கு விஜய் அவர்களை பார்த்து 3 நிமிடத்துக்கு மேலே எனக்கு வெயில நிற்க முடியாது, அதனால நான் இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்றாங்க. திமுக காரங்களாவே இருந்தாலும் ட்ரோல் பண்றதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, வழிவகுத்து கொடுத்துருக்கீங்கல்ல. நேரா நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சுன்னா அசால்ட்டா 1 மணி நேரம் சீமான் அவர்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மீதம் இருக்கும் எல்லாருமே 3 நிமிடங்கள் இல்லாட்டி 5 நிமிடங்கள் 8 நிமிடங்கள் அதெல்லாமே இருந்து 1 மணி நேரம் சீமான் அவர்கள் பேசுவாரு, அது மக்களுக்கான ஆர்ப்பாட்டம். இது சும்மா ஏதோ வந்தாங்க போனாங்க ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற பெயரில் பங்கு பெற்றார்கள் அப்படிங்கிறதோட மட்டுமே நின்று விட்டது அப்படின்னு சொல்லி தான் இது எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா தந்ததோ அதை விட நெகட்டிவ் அதிகமா தந்திருக்கு. ஸோ உங்களுடைய தலைவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நாளடைவில் உங்களை தான் அது பெரிய கேள்விக்குறியா மாத்திட்டு இருக்கும். ஓகே, நிறைய கூட்டம் வந்துச்சு, அந்த கூட்டத்துல வாண்டடா சில ஊடகங்கள் சில செய்திகளை பரப்பினார்கள். ஒரு பையனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஒன்னு அவன் சரக்கு அடிச்சிருக்கணும், இல்லாட்டி அவன் போதையில இருக்கணும், இல்லாட்டி அவனுடைய மனது சரியில்லாம இருக்கணும். அந்த பையனை கூப்பிட்டு நான் யார் தெரியுமா, நான் தான் ஜட்ஜி அப்படின்னு சொல்றாரு, எனக்கு ஃபேன்ஸ் அல்லு அர்ஜுன் அப்படிங்கிறாரு. அவங்க கிட்ட போய் கேனத்தனமான கேள்வியை சில ஊடகங்கள் பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேட்டி மசரெல்லாம் கிடையாது. இது சும்மா உங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்கை ஏத்துறதுக்கும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் எல்லாரும் இப்படித்தான் அப்படின்னு சொல்றதுக்கும் நீங்க எடுத்திருக்கிற ஒரு பெரிய அசிங்கமான வேலை. இதே அசிங்கமான வேலையை சீமான் அவர்கள் ஆடு மாடுகளை வைத்து முன்னாடி நின்று பேசிட்டார், என்ன புரிய போகுது ஆடு மாடுக்கு அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஆடு மாடை முன்னாடி நின்று பேசுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய நபர்கள் கேட்கிறாங்க. அவர் பேசின விஷயம் என்ன, ஆடு மாடு மேய்த்தல் ஒன்றும் இங்கே இழிவான வேலை கிடையாது. எல்லாருக்கும் சாப்பாடு வேணும், எல்லாருக்கும் காய்கறி வேணும், எல்லாருக்கும் பால் வேணும், எல்லாருக்கும் தயிர் வேணும், எல்லாருக்கும் வெண்ணெய் வேணும், எல்லாருக்கும் நல்லபடியா பன்னீர் வேணும். இதெல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா இந்த விவசாயிகள் இதே மாதிரி ஆடு மேடு மேய்ப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க கையில இருந்து தானே வருது. அதுவும் ஒரு தொழில் தானே. மேய்ச்சலுக்கு இடம் அப்படிங்கிறது எங்களுக்கு வேண்டும், மேய்ச்சல் எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்ற அந்த குரலை உயர்த்திய முதல் அரசியல் தலைவராக இங்க சீமான் அவர்கள் நிற்கிறார்கள். ஆனால் சீமான் அவர்களை எப்படி இதுல நம்ம விட்டு கொடுக்க முடியும்? ஆடு மாடு முன்னாடி பேசிட்டாரு, அதுகளுக்கு என்ன புரிய போகுது, அதுகளுடைய மனசாக இவர் நின்று பேசிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆடு மாடை முன்னாடி நிக்க வச்சது தப்பு அப்படின்னா ஆடு மாடை விட கேவலமா பணம் கொடுத்து மக்களை முன்னாடி நிக்க வச்சு பேசுறீங்களே, இது தவறா இல்லையா? ஆடு மாடுக்கு பணம் கொடுக்காம அங்க நிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பட்டியல் போட்டு அடைச்சி வச்சு பேசிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய இதே ஊடகங்கள், இதே அரசியல் கட்சிகள், நான் என்ன கேட்கிறேன், தைரியமான ஒரே ஒரு விஷயத்துல நான் சவால் கொடுக்குறேன், தைரியமான ஒரு அரசியல் கட்சி ₹1 கொடுக்காம ஒரு பெரிய அரசியல் தலைவர் உங்க கட்சியில எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கட்டும், அது முதலமைச்சராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், ஆளும் கட்சியாக இருக்கட்டும், போட்டி போடக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா காசு கொடுக்காம ஒரு கூட்டத்தை கூட்டி பாருங்களேன். காசு கொடுக்காம ஒரு கூட்டத்தை கூட்டிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க சீமான ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். சீமான் அவர்கள் மீது எனக்கு எந்த தனிப்பட்ட வெறுப்பு பாசம் எதுவுமே கிடையாது. ஆனா கொள்கை ரீதியா ஒரு தலைவன் இருக்கிறான். ஆனா தமிழ்நாட்டுல இப்போதைக்கு அரசியல் செய்யற கொள்கை ரீதியான தலைவர் சீமான் அவர்கள் மட்டும்தான். மீதம் இருக்கும் அரசியல் கட்சிகளுக்கு என்ன கொள்கை என்ன கோட்பாடு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இவர் ஒரு கொள்கையில் இருக்காரு, மொழி பற்றாளராக இருக்காரு, அந்நிய மொழிகளை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு, சில இடங்கள்ல இருந்து தமிழ் மொழிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அவர் வச்ச பெயர் நாம் தமிழர் கட்சி, தமிழர்களுக்காக நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். பிரிவினை பேசுறாரு, எஸ், அந்த நேரத்துல கண்டிக்க நேரத்துல கண்டிச்சுட்டு தான் இருக்கும். சில இடங்கள்ல அவர் பேசக்கூடியது முட்டாள்தனமா இருக்கு, அதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். இதை விட கேவலமா, இதை விட முட்டாள்தனமா அதிகமா பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையுமே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் இவர் ஆடு மாடுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி விட்டார் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதா நினைச்சிட்டு முக்கியத்துவத்தை உணர விடாமல், மக்களை சிந்திக்க விடாமல் யோசிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை, அரசியல் மாயை இந்த உலகம் கட்டமைத்து வருகிறது.
அவர் ஒண்ணுமே சொல்லல, நீங்க டாக்டருக்கு படிங்க, நீங்க என்ஜினியருக்கு படிக்காதீங்க, ஆடு மாடு மேய்க்க வாங்க அப்படின்லாம் அவர் கூப்பிடல. அதை மேய்க்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு வேலை இருக்கு, அவங்களுக்கும் மரியாதை இருக்கு, அவங்களும் மனிதர்கள் தான், அதுவும் ஒரு வேலை தான் அப்படிங்கிறார். உடனே அங்கிருந்து திமுக காரங்க திமுக காரங்க தான் மெயினா என்ன தெரியுமா சொல்றாங்க, எங்க வீட்டு குழந்தைகளை படிக்க போகாம மறுபடியும் ஆடு மாடை மேய்க்க கூப்பிடுறார் சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுட்டாங்க. அப்ப நாங்க என்ன செய்யறோம், இதே மாதிரி டாஸ்மாக அடிக்கடி திறந்து வைக்கிறீங்களே, இப்ப எங்க வீட்டு குழந்தைகளை படிக்க விடாம டாஸ்மாக திறந்து வைக்கிறதுனால குடிக்க கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிடுவா அப்படின்னு சொல்லி அங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க பேசுறாங்க. இது எல்லாமே ஏதோ நான் பேசுற மாதிரியே இருக்குல்ல, நான் எதுவுமே பேசல, நான் சும்மா வாயை மட்டும்தான் லிப்சிங் கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கா விக்கி அப்படின்னு கேட்டா எஸ் இருக்கு. பணத்துக்காக ஓரணியில் கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த கூட்டம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் போன உடனே அந்த கூட்டம் கலைவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு தலைவரை பார்க்க வந்த கூட்டம் அவர் போன உடனே பிரிஞ்சு போவாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. காசுக்கு கூடின கூட்டம் மட்டும்தான், வந்தாச்சு நம்ம நின்னாச்சு அப்படியே பிரிந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிரிந்து போவார்கள். உண்மையா ஒரு அன்புக்காக ஒரு மக்களை ஒரு மனிதனை பார்ப்பதற்காக கூடிய கூட்டம் அப்படிங்கிறது கொஞ்ச நேரம் அங்க நின்று அவர் போற வரைக்கும் அப்படியே நின்று அங்க எல்லாருக்கும் அவங்க எல்லாரும் பேசி ஒரு டிஸ்கஸ் பண்ணி அப்படி போறதை தான் நம்ம பார்த்துருக்கோம். உண்மையான தலைவர்கள் கூடும்போது அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறுகிறது. வேற ஒண்ணுமே வேணாங்க. இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டத்தை பாருங்களேன், அள்ளு விட்டுருக்கும். சீரியஸா சொல்றேன், அந்த மாதிரி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றால் ஆளும் கட்சிக்கு இன்னும் சில மாதங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க நிறைய காசு செலவழிக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா ஆளும் கட்சிக்கான எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது கூடுதலா இருக்கு. எப்படி மோடி அலை அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி ஆளும் கட்சிக்கான எதிரான ஒரு அலை இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது அங்க கூட்டத்தை வச்சு நம்மளால சொல்ல முடியுது. அந்த அளவுக்கு கூட்டம் ஏடிஎம்கேக்கு கூடும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. நானா சுத்தமா எதிர்பார்க்கல, சத்தியமா சொல்றேன். மக்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லையப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மக்கள் சரியான விழிப்புடன் இருக்கிறார்கள். நம்ம நினைச்ச மாதிரி மக்கள் கேள்விகள் கேட்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அரசியல் கட்சிகளை பார்த்து மக்கள் அவங்களுடைய ஸ்கோரை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிற மாதிரியான ஒரு ஆட்சிக்கு அடித்தளம் போட ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு ஆளும் கட்சிக்கு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது. இப்படி ஒரு கூட்டத்தை எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி அண்ணன் அவர்கள் செய்து விட்டார் அப்படின்னு சொன்னோடனே ஆளும் கட்சிக்கு அது பிரஷர் தான். கூட்டம் கூடுது, தாவேகாக்கு கூட்டம் கூடுது, இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டம் கூடுது, ஏடிஎம்கேக்கு கூட்டம் கூடுது. இந்த கூட்டத்தெல்லாம் விட பிரம்மாண்டமான கூட்டத்தை இங்கே திமுக கூட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த கட்டாயம் அவங்களுக்குள்ள ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்துது. இன்னைக்கு ஒரு மீடியால ஏதோ ஒரு வந்த செய்தி, திமுக தனித்து நிற்கிறது, கூட்டணிக்குள் பல பிரச்சனைகள். உடனே கீழே இன்னொருத்தன் கமெண்ட் பண்றான், திமுகவினுடைய சரித்திரத்துல அப்படி ஒரு வாக்கு வங்கியே இல்லை, திமுக தனியா நின்று ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறது என்றால் மழை தலைகீழாக பெய்கிறது என்பது அர்த்தம் அப்படின்னு சொல்றார். இது எந்த அளவுக்கு உண்மை? கூட்டணி ஆட்சியை பத்தி பேசக்கூடிய திமுகவுக்கு அன்னை கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒரு பதிலடி கொடுக்கிறார். 1980களில் இத்தாலி மருமகளை வருக, எங்கள் நாட்டில் நல்லபடியாக ஒரு ஆட்சியை தருக அப்படின்னு சொல்லி சோனியா காந்தி அவர்களை வரவழைத்தது இதே கருணாநிதி தான் அப்படிங்கிறார். 112 118 சீட்டு வேணும் தனிப்பெரும்பான்மைக்கு. ஆனா 112 சீட்ல தான் அன்னைக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, போட்டி போட்டிருக்காங்க. 1980களில் இதே திமுக போட்டி போட்டிருக்காங்க. இவங்க கூட்டணி ஆட்சியை பத்தி பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கல்யாண சுந்தரம் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் இருக்கிறதா என்று கேட்டால் இல்ல, தேடி பார்த்துட்டேன், இல்ல. நான் முதலே சொன்ன மாதிரி டக் நைட் லேம்ப், ரேபிட் நைட் லேம்ப், இல்லாட்டி பாண்டா நைட் லேம்ப், இது எல்லாமே நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கிஃப்ட் பண்ணலாம். 2 1 வாங்குற பிரைஸ்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. 2ம் சேர்த்தே 549 ரூபா தான். லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எந்த காம்பினேஷன் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். யார் ஃபர்ஸ்ட் வாங்குறீங்களோ அவங்களுக்கு இது உடனே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆஃபர் மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. சீக்கிரமா உங்களுக்கானதை வாங்கி வச்சுக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.